பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த காலை வேளையில வேதத்திலே ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக திகழ்வது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் தனியாய் ஒருவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை அவனை அழைத்தார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வா என்று சொல்லி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை அழைத்தார். எந்த தேசம் என்று தெரியாதபடி விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இந்த நாளிலே வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் கூப்பிடும் பொழுது அவரிடத்திலே கேட்டு அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே குறைவுபட்டு இருக்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்தும் நாம் யோசிக்காதபடி, பயப்படாதபடி, கலங்காதபடி, கவலைப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை பெருக பண்ணுவார். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. இந்த வார்த்தை அப்படியே நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அவனுடைய சந்ததி என்று சொல்லும் பொழுது நம்மையும் ஆண்டவர் அதில் சேர்க்கிறார். விசுவாச சந்ததியாக நாமும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி.
உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆகவே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், பிரகாசிக்க பண்ணுவேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே பெரிதாக்க போகிறார். இந்த காலை வேளையிலே விசேஷமாய் எந்தெந்த காரியங்களிலே நாம் இன்னும் பெருக்கத்தை காணாதபடி, ஒரு விரிவை காணாதபடி அப்படியே நாம் குறுகி போயிருக்கிறோமோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் அவனுடைய தாய் அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் அப்படி தன்னை குறித்து அவன் நொந்து போயிருந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், என்னை நீர் ஆசீர்வதியும், என் எல்லையை நீர் பெரிதாக்கும். ஒரு குறுகிய எல்லைக்குள் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயருக்கு ஏற்றபடி ஒரு துக்கத்தின் மகன் என்று சொல்லி நாம் எல்லாவற்றிலும் துக்கமடைந்து வேதனையோடு கூட ஒரு குறுகி போன நிலையில் இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே நான் இருக்கிறேன், எதிலும் நான் ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை பார்க்க முடியவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிதாக்குவேன், பெருக பண்ணுவேன். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் பொழுது அது நீதியின் கரம், அற்புதங்களை செய்கிற கரம். இங்கே அவன் சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை போல இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தருளும் என்று நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது இன்றைக்கு எல்லா தீங்குக்கு விலைக்கு நம்மை காத்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார், நம்மை பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். நாம் ஒருபோதும் குறுகி போக மாட்டோம். நம்மை மகிமைப்படுத்துவார், ஒருபோதும் நாம் சிறுமைப்பட மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, அவரை நம்பி நாம் வரும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி நம்மை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி தந்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியிலே அவர்கள் குறுகி போய் குன்றி போயிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை நோக்கி எழும்பி பிரயாணப்பட தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் எல்லையை நீர் பெரிதாக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை தாரும். அவருடைய பொருளாதாரத்தில், வேலையில், அவர்களுடைய குடும்ப காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை, ஒரு பெருக்கம், பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் பெருக பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, யாபேசை போல ஒவ்வொருடைய எல்லையும் பெரிதாக்கி ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. சங்கீதம் 115:14 சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரை வர்த்திக்க பண்ணி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.